ஹியூமன் மைண்ட், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுடைய மனசு, தேவனால் உண்டாக்கப்பட்ட உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனது தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ளுகிற கெப்பாசிட்டியோட படைக்கப்பட்டது. The human mind has the capacity to know the things of God. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனது எப்படிப்பட்டது மனது தெரியுமா? நீங்கள் தான் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. நீங்கள் தான் வேண்டாத குப்பைகளை தூக்கி போட்டு உட்காந்து யோசித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் பவுல் சொல்லுறார், எங்களுக்கு என்ன மைண்டு? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ளத்தக்கதான மைண்ட் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? உங்களுக்கு வைத்திருக்கிறார். ரைட்? பவுல் சொல்றாரு, இங்க பாருங்க, தேவன் எனக்காக வைத்திருக்கிற என்னை கண் காணவில்லை, என் காது கேட்கவில்லை, என்னுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. யாருக்குமே வெளிப்படாத ஆவிக்குரிய ரகசியங்களை தேவன் யாருக்கு வெளிப்படுத்தினார்? பவுலுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி பவுலால் அதை கிரகிக்க முடிந்தது? எப்படி பவுலால் அவைகளை உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது? எப்படி பவுலால் அதை எழுத்துக்களாக கடிதங்களை நமக்கு கொடுக்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னா, பவுலுக்கு நல்லா தெரியும் இது சாதாரணமான மைண்ட் அல்ல. முதல்ல இந்த மைண்டு கரப்டட் மைண்டாக இருந்தது, கொலவெறி பிடிச்ச மைண்டாக இருந்தது, ஆமென், பெருமை நிறைந்த மைண்டாக இருந்தது, வைராக்கியமுள்ள மைண்டாக இருந்துச்சு. ஆனால் ரோமர் 2:12 சொல்லுகிற போல, என்னுடைய மனம் புதிதாக 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 கிறிஸ்துவுக்குள் என்னுடைய மனதை புதிதாக்க என்ன ஒப்பு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேர்ல்ட்லி மைண்டை விட்டு நான் விடுதலையாகி ஹெவன்லி மைண்ட், என் ஆண்டவரை பற்றிய அறிவில் நான் வளர ஆரம்பிச்சிட்டேங்கிறாரு. So the continual renewal process, அதாவது உங்க மனது என்பது, நல்லா புரிஞ்சு, உங்களுடைய மனது என்பது அனுதினமும் புதுப்பிக்கப்படுகிறதாக இருக்கும் என்றால் ஒரு கட்டத்தில் எங்க போய் நிற்பீங்க அப்படின்னா, ஆமென், தேவனுக்கு கொடுத்த காரியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு உங்க மனசு மாறிடும்.